குருநாதர் சில நேரங்களில் நமக்கு மெய் உணர்வுகளை, அதிலே மறைந்துள்ள சில நுண்ணிய நிலைகளை தெளிவாக சில இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அதுபோன்ற உபதேசம்தான் இது. இந்த வாழ்க்கையில் நாம் எல்லோரும் நல்லதைத்தான் எண்ணுகின்றோம், நல்லதை பெற வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். ஆனால் நல்லது நடக்கவில்லை என்றால் ஒவ்வொரு செயலிலும் கூட நமக்கு அந்த வேதனை கலந்தே வந்து விடுகின்றது. அப்பொழுது வேதனைப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். இருந்தாலும் அந்த வேதனை, அந்த கஷ்டம் என்று வரும்பொழுதுதான் அந்த இடத்திலே, அந்த சந்தர்ப்பத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் உண்டு என்று சுட்டி காட்டுகின்றார். வேதனைப்படக்கூடாது, வேதனை என்பது விஷம்தான். இருந்தாலும் அது வரும்பொழுதுதான் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்களும் தூண்டும். என்றால் தீமை செய்யக்கூடிய குணங்களாக இருந்தாலும் சரி, நன்மை செய்யக்கூடிய குணங்களாக இருந்தாலும் சரி, தீமை என்று வரும்பொழுதுதான் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியும் நாம் பெற முடியும். அதைத்தான் இதில் தெளிவாக சுட்டி காட்டி, ஆனாலும் அந்த வேதனை, வெறுப்பு, சோர்வு இது அதிகரித்து விட்டால் அடுத்து எத்தகைய நல்ல செயல்களை நாம் செயல்படுத்திக் கொண்டிருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாதபடி ஒரு சோர்வு வந்து விடுகின்றது. சோர்வடைய உடல் இருக்கக்கூடிய மற்ற அணுக்களும் சோர்வடைய தொடங்குகின்றது. சோர்வால் மீண்டும் வேதனை வருகின்றது. இப்படி வேதனைகளை நாம் அடுக்கடுக்காக இந்த உடலில் சேர்த்து கொண்டேதான் இருக்கின்றோம். எந்த நிலையில் யாராக இருந்தாலும் சரி அப்படித்தான். ஆனால் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் வேதனையிலிருந்து விடுபட வேண்டும், வேதனையிலிருந்து விடுபட வேண்டும், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று வலுவான எண்ணம் கொண்டுதான் வளர்ச்சியாக வந்திருக்கின்றோம். எல்லாமே சிரமப்பட்டுத்தான் வந்திருக்கின்றோம், சிரமப்படாது வரவில்லை. இப்படித்தான் பல வகைகளிலும் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக வந்த நாம் வீட்டிலே ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த நேரத்தில் சடார் என்று ஒரு கண்ணாடி டம்ளர் கைதவறி கீழே விழுந்து உடைந்து விழுந்தது, நொறுங்கி விடுகின்றது. நேற்று தானே வாங்கி வந்தேன், அதற்குள் இப்படி கீழே போட்டு உடைத்து விட்டேனே என்று திருப்தி இல்லாதபடி உடனே வேதனைப்படுகின்றோம். அன்றாட வாழ்க்கையில் இப்படி நாம் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் வேதனை, சோர்வு, சஞ்சலம் இதைத்தான் கவர நேருகின்றது, அதைத்தான் சுவாசிக்கின்றோம். இப்படி நுகர நுகர நம் உடலுக்குள் அத்தகைய அணுக்கள் விளையத் தொடங்கி விடுகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். இருந்தாலும் இது எல்லாமே உடலின் இச்சைகள் கொண்டு வருவதுதான். அதாவது ஏற்கனவே விளைந்த உணர்வுகள் தான். ஆனால் இந்த உடல் வேண்டும், இந்த உடல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை அறியாது வரும் தீமைகளை, முதலில் சொன்ன நிலைகளை நாம் துடைத்து பழகுதல் வேண்டும். ஈஸ்வரா ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை புருவ மத்தியில் வைத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று சிறிது நேரம் நாம் ஏங்கி தியானிக்க வேண்டும். அதாவது பல தடவை சொன்னது போன்ற பிற உணர்வுகள் புருவ மத்தியில் நம் உயிரில் பட்டு அவைகளை இயக்க விடாதபடி, அவைகள் உடலுக்குள் அணுவாக உருவாகாதபடி நாம் தடைப்படுத்தி பழகுதல் வேண்டும். என்றால் மூக்கு வழி நாம் நுகர்ந்தது, அதாவது சுவாசித்தது உயிரில் பட்டுதான் அந்தந்த அறிவின் இயக்கமாக இருக்கின்றது. புருவ மத்தியில் உயிருடைய வேலை, அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் சேர்த்து உயிரின் துணை கொண்டு அந்த வலுவை கூட்டி தீமையான உணர்வுகள் புகாதபடி நாம் தடுத்தல் வேண்டும். கண்களை மூடி உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நொடிக்குள் நாம் கண்ணின் நினைவை உடலுக்குள் செலுத்திவிட வேண்டும். இப்படி ஒரு பழக்கம் வந்துவிட்டால் அந்த தீமை செய்யும் அணுக்கள் உருவாகாதபடி உடலுக்குள் தடுத்து விடலாம். இதற்கு முன்னாடி பதிவான நிலைகள் விளைந்தது உடலில் இருந்து மீண்டும் அந்த நினைவுகள் கலந்து இழந்து வந்தாலும் அதையும் இதே போன்றே மாற்றிக்கொள்ள முடியும். ஆக இந்த உடலுக்கு பின் நாம் எதை கொண்டு செல்கின்றோம்? செல்வமோ சொத்தோ எல்லாமே இருந்தாலும் கடைசியில் உடலிலே நோய் வந்துவிட்டால் எதையுமே அனுபவிக்க முடியாத நிலைதான் வருகின்றது. முதலில் சொன்னபடி அந்த வேதனையில் அதிகரிக்கும் சந்தர்ப்பமாகத்தான் ஆகிவிடுகிறது. இதை போன்ற நிலையிலிருந்தெல்லாம் தப்புவதற்கு ஒவ்வொரு நொடியிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று ஆத்மசுத்தி பயிற்சியை கையாளுங்கள். ஒருவர் இங்கே வாக்காக கொடுக்கின்றால் தீமைகளை நீக்குங்கள், அருளை பெருக்குங்கள், இருளை அகற்றலாம்,
அமைதியான வாழ்க்கை வாழலாம், சிந்தித்து செயல்பட முடியும், சிந்தனையுடன் வாழ்க்கை நடத்த முடியும். இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகின்றோம். ஆகவே வேதனை என்றோ, துன்பம் என்றோ, துயரம் என்றோ, இன்னல் என்றோ வந்தால் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை, அருள் மகரிஷி உணர்வுகளை நாம் செருகேற்றி வலுவேற்றி கொண்டு வந்தாலே அந்த வேதனை அகல்கின்றது, அருள் சக்திகள் பெருகுகின்றது, நற்சக்திகளை கூட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் ஆறாவது அறிவு பிரம்மா, அதாவது முருகா என்ற நிலையில் அந்த பிரம்மாவை சிருஷ்டிக்கக்கூடிய நிலையை நாம் கைப்பற்றி அருள் உணர்வுகளை சிருஷ்டிக்கும் நிலையாக நாம் உருவாக்கத் தொடங்குகின்றோம். அதனால்தான் குருநாதர் இந்த இடத்திலே தீமை செய்யக்கூடிய குணங்கள் என்று இருந்தாலும் அதிலிருந்து நாம் நன்மை செய்யக்கூடிய சக்திகளாக ஞானிகள் காட்டிய வழியிலே சீரான நிலைகள் பக்குவப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே வழிகாட்டுகின்றார்கள்.